என்னையா அது? நம்ம விடாது என்னையா பண்ணி வச்சிருக்க? நம்ம வீடுதான். நம்ம வீடா? நம்ம வீடே தான் மித்ரா. கல்யாணம்னா அப்படியே சூப்பரா சும்மா ஜிங்கல் ஜிம்பா ஜிம்புமா ஜிங்கல் ஜிம்பான்னு அமர்க்கலமா இருக்கணும். இந்த கார்த்தி நாதரி பையலோட கிட்னாப் சீக்வன்ஸ் எல்லாம் சிம்பிளா முடிக்க வேண்டியதாச்சு. வரவேற்பாவது சூப்பரா இருக்கணும்ல, அதுக்காக தான் மாமா இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். மாப்பிள இப்படியே உள்ள உட்கார்ந்து ஆடுறதுக்கு இடம் பத்தல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே இறங்கி ஆடிட்டே போலாமா? வாங்க. ஆமா, இறங்கினோடனே ஒரு மைக்கேல் ஜாக்சன் கிழிச்சிடுவாரு. மாப்பிள எந்த கிசிங் ஏதோ மிஸ்ஸிங், நாயை மாத்திக்கோங்க. மாலையில கோயில்ல மாத்திட்டோமே. உங்க தடவை மாத்திக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்ல. மாத்திக்கோங்க, அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். வேண்டாம், மித்ராவை எடுக்கட்டும். வேண்டாம், வினய் எடுக்கட்டும். ஹலோ, இன்னுமா உங்க 2 பேருக்கும் மோதிரம் கிடைக்கல? எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் மான்குட்டி கதை பண்றாங்களோன்னு டவுட்டா இருக்கு. அது என்னம்மா மான்குட்டி கதை? ஒரு காட்டுல எந்த மிருகங்களுக்கும் தண்ணி கிடைக்கல. ஒரு மான்குட்டி குடிக்கிற அளவு தான் தண்ணி இருந்தது. 2 மான்குட்டியும் ஒரே நேரத்துல தண்ணியில வாய வச்சாங்க. ஆனா தண்ணி கொஞ்சம் கூட குறையவே இல்ல. ரொம்ப நேரம் ஆகியும் அதே மாதிரி இருந்துச்சு. குறையலையா? அது என்ன, ஒருவேளை அந்த பக்கம் இருந்து டியூப்ல தண்ணி விட்டு இருப்பாங்களோ, குறையாம இருக்க? இல்ல சார், அந்த 2 மான்குட்டியும் ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும், பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் விட்டு கொடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அந்யூன்யமான ஜோடி எங்கேயாவது பார்த்தா இந்த மான்குட்டி கதை தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இவங்களும் ஒருத்தர் எடுக்கட்டும்னு இன்னொருத்தர் மோதிரத்தை எடுக்காம விட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம், என்ன நீ மம்மிய கூப்பிடாம சாப்பிட உட்காந்துட்ட? மம்மி, நீ வரதானே போற, சாப்பிடாம இருக்க போற? விக்ரம், உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியே அப்பன மாதிரி. சரி, நீங்க எல்லாருமே காலையில இருந்து ரொம்ப வேலை பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க எல்லாருமே ஒன்னா உட்காருங்க. நானும் மித்ரா உங்க எல்லாருக்குமே பரிமாறுறோம். ஐயோ சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். இதெல்லாம் எங்க டியூட்டி தான். நீங்க உட்காருங்க. அட, நாங்க ஒண்ணு இன்னைக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்களா இல்லங்க. எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஏதோ குழந்தைங்களா பிறந்திருக்கு. சோ நோ ஃபார்மாலிட்டிஸ். நீங்க எல்லாருமே உட்காருங்க, நாங்க உங்களுக்கு பரிமாறுறோம். சரியா? வினய் சொல்றதுதான் சரி. உங்களாலதான் நாங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கோம். மாமா சொல்லுங்க மாமா.
ஏங்க நீங்க எல்லாம் உட்காருங்க. அங்க பாருங்க 2 பேர் பிஸியா வெட்டியானிட்டு இருக்காங்க. அவங்க பரிமாறட்டும், நாம சாப்பிடலாம். உட்காருங்க. சரியா? உட்காரு மாப்பிள. உட்காரு மித்ரா. உட்காருங்க எல்லாம். வாங்க. சார் என்ன நீங்க சாப்பிடுறீங்க? ஏங்க நான் சாப்பிட கூடாதா? அட என்ன சார் நீங்க? மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தான் ஊட்டி விடணும், நீங்க சாப்பிட கூடாது. என்ன சார் வெக்கமா? என் டாடிக்கெல்லாம் வெக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி என் மம்மிக்கு ஊட்டி விட்டுருக்காரு. அப்புறம் என்ன சார், நாங்கெல்லாம் இருக்கோம்னு பாக்குறீங்களா? ஊட்டி விடுங்க சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். அதனால முதல்ல பொண்ணை ஊட்டி விட சொல்லுங்க. மேடம் ஊட்டி விடுங்க மேடம். சாரு கேக்குறாங்களா மேடம்? ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. மாம்சே, இப்ப எப்படி ஊட்டி விடுறன்னு மட்டும் பாரு. பாக்குற நீ ஊட்டி குடுறியா இல்ல கொடைக்கானல் குடுறியான்னு. என்னடா ஆச்சு? என்ன நொண்ணாச்சு? கையை கடிச்சாயா? ஐயா தானே கடிச்சா, அதுக்காண்டி இப்படி கத்துற? மாப்பிள்ள நம்ம பண்ணிருக்கிற ஏற்பாடையெல்லாம் பார்த்து அப்படியே அசந்து போயிடணும், அசந்து போயிடணும், அசந்து போயிடணும். ஐயோ யோ மாம்சே, எங்கயா போன? எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு மாப்பிள்ள? சூப்பரா இருக்கா? யோ என்ன இப்படிலாம் பண்ணி வச்சிருக்க? மாம்சே, உன்னை நான் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கியா? ஆமா, நான் கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன் ஓவரா போறக்கு. ஆனா என்ன மாப்பிள்ள, நான் பண்ற ஏற்பாட்டையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தேன். அப்படிதான் இந்த ஏற்பாட்டையும் பண்ணிருக்கேன், இதையும் என்ஜாய் பண்ணு. மாம்சே, மத்தெல்லாம் கூட பரவாயில்லையா? என்னையா ஃபர்ஸ்ட் நைட் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க? மாம்சே, மித்ரா என் பொண்டாட்டியா? டேய், இன்னைக்கு உன் கல்யாணம் ஆயிருக்குல்ல, கல்யாணம் பண்ணா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்டா. அதுக்கு தாண்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். லூஸ் தரமா பேசிட்டு இருக்க. யோ, அவ 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என் பொண்டாட்டி தான். இப்போ எதுக்கே அந்த புதுசா பூவெல்லாம்? என்ன மாம்சே இப்படி பண்ணி வச்சிருக்க? ஐயோ டேய் மாப்பிள்ள, நான் பண்றது எல்லாம் விடுறா. உன் பிளாஷ்பேக்க கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ஜாய் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சோதனை, எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணி இன்னைக்கு தான் அப்படி வந்து புது வினையா ஃப்ரெஷ்ஷா நிக்கிறேன். அதே மாதிரி தான் மித்ரா புது மித்ராவை வந்து நிக்கிறா. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்ப நடந்த கல்யாணமும் புது கல்யாணம். அதே மாதிரி தான் இப்ப நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட் புது ஃபர்ஸ்ட் நைட். இதை பாரு, வளவலான்னு பேசிட்டு இருக்காம புதுசா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா மாம்சே, இதெல்லாம் சரி, ஆனா இதுக்கெல்லாம் மித்ரா ஒத்துப்பாளாயா? எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்த மாம்சு கடைசியில குழந்தைங்களை பாக்குறதுக்கு துப்பு இல்ல. நீ என்னடா நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? லூசு மாம்சு. மாப்பிள, என்னடா என் ரூம்ல வந்து நின்னுட்டு இருக்க? டேய், உன் டியூட்டி அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? யோ மாம்சு, பாரு, உன்னை சாவடிச்சு நான் சொல்லிட்டேன். நீங்க நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு எல்லாம் முடிஞ்சதான்னு கேக்குற? யோ ஏண்டா, நான் கொரட்டு விட்டு தூங்குறக்கும் உன் விஷயத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? ஆமா, இந்த குழந்தைங்களா உங்க கூட தூங்க வைக்கிறேன்னு தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, குட்டி சாத்தானுங்களா? மாப்பிள, நான் கொஞ்சம் கண்ணசந்த நேரத்துல ஒரு ரூமுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ கண்ணு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாவியா,
நம்ம குழந்தைங்க தானே, அங்கேயே தூங்கட்டும். டேய் குழந்தைங்களா அதுங்க குட்டிச்சா தானுங்க, அவ்வளவு தூரம் நான் அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். திரும்ப எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அங்கே வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் போய் கூட்டு வந்துடுறேன், நீர் விடு மாம்சு, இன்னைக்கு என்ன உலகம் அழிஞ்சிட போது, பாத்துக்கலாம். போங்க சார், நீங்க போய் நல்லா கொரட்டையை கண்டினியூ பண்ணுங்க, போங்க. நீ அப்போ நீ எங்க இங்க வந்து தூங்க போறியா? இல்ல பின்ன தெருல போய் தூங்க முடியும்? யோ இம்ச, படியா. சரி நீ போய் போய் தூங்க. அட சொல்றல, போய் படியா. வினய், காஃபி எடுத்துக்கோங்க. மித்து, நீ குடிச்சிட்டியா? நான் காலையிலே குடிச்சிட்டேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட் வினய். என்ன கேளு. டைமுக்கு தவறாம நியூஸ் பாக்குறீங்க, அது மட்டும் இல்லாம இப்பதான் மொபைல்லயே அப்பப்ப நடக்கிறது எல்லாமே அப்டேட் ஆயிடுது. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் உடனே உடனே தெரியுது. ஆனா நீங்க இன்னமும் ஏன் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க? அதுவும் ஒரு லைன் விடாம படிக்கிறீங்க. அது ஒரு ஹாபிட் மித்ரா. எனக்கு என்னதான் மத்த சோர்ஸ் மூலியமா நியூஸ் தெரிஞ்சாலும் எனக்கு பேப்பர் படிக்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஐயோ, ஏய், இங்க தானே இருக்க, ஏன் இப்படி கத்துறீங்க? மித்ராமா, இவன் என் ஹோம்வொர்க் நோட்ல கிறுக்கிட்டான். ஹோம்வொர்க் நோட்லாம் இல்ல, அது ரஃப் நோட் தான். இவ போய் சொல்றா. டேய், அது என் ஹோம்வொர்க் நோட், உனக்கு தெரியுமா? அப்படினா நீ ஏன் அதுல எழுதாம வச்சிருந்த? அப்போ நீ ஹோம்வொர்க் பண்றது இல்லையா? நான் என்னமோ பண்றேன், நீ ஏன் அதுல கிறுக்குன? அது ரஃப் நோட்னு நினைச்சு அதான் நான் எழுதுனேன். நீ அதுல எழுதல, நீ கிறுக்கி வச்சிருக்க. நான் கிறுக்கில வைக்கல, நான் எழுததான் செஞ்சேன். நான் பார்த்தேன், நீ கிறுக்கி தான் வச்சிருக்க. ஐயோ போதும் போதும், ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? விக்ரம், அது என்ன நோட்டா இருந்தா என்ன, நீ எதுக்கு கிறுக்குன? தப்பு தானே. சாரி கேளு தானியா கிட்ட. சாரி கேளுன்னு சொல்றேன்ல. சாரி. தானியா, மம்மி உனக்கு வேற நோட் வாங்கி தரேன், சரியா? சண்டை போடாம போய் படிங்க, போங்க. மாப்ள, மாம்சு, எங்கேயா போன? காலைல இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன். மாப்ள, ஒரு எலி ஒண்ணு ஓடி போச்சா, அதை தொத்திட்டு நான் பின்னாடியே ஓடினா, அது ஒரு பொந்துக்குள்ள போச்சா, நான் அந்த பொந்துக்குள்ள போனா திரும்ப வெளியில வரக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன்டா உன்னை தேடணும்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை நீ என்ன தேடி இந்த பொந்துக்குள்ள வரல. ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிருந்தேன் மாப்ள, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சொல்லு, என்ன சர்ப்ரைஸ்? நீ மித்ராவும் ஹனிமூன் போறதுக்காக மகாபலிபுரத்துக்கிட்ட 3 நாளைக்கு ரிசார்ட் புக் பண்ணிருக்கேன். அது புக் பண்ண பிரிண்ட் அவுட் இதான். இந்த மாம்சு, இதெல்லாம் வேண்டாயா. ஹை, மகாபலிபுரமா ஜாலியா இருக்கும். என்னது நீங்களா? இது பாரு, நீங்களா போக கூடாது. இப்ப புக் பண்ணி இருக்கிறது இவங்க 2 பேரும் மட்டும் போறதுக்காக. இவங்களுக்கு தான் கல்யாணமா இருக்கு, இவங்க தான் போகணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க கூடிய இருக்கீங்க. நான் உங்களை பார்க்கு பீச்சும் கூட்டிட்டு போறேன். அங்க கூட்டு போய் உங்களுக்கு பீஸா, பர்கர், அது இது லொட்டு லொசுன்னு எது கட்டாலும் வாங்கி தரேன், ஓகேவா? ஐயோ போங்க அங்கிள், நேத்து நைட்டு மொக்கையா கதை சொன்ன மாதிரி 3 நாள் எங்களை வச்சு மொக்க போட போறீங்களா? அதெல்லாம் முடியாது, நாங்க மித்ரமா கூட தான் போவோம். ஐயோ, ஆமா அங்கிள், நாங்க ஹனிமூன்லாம் போனதே இல்ல. நாங்க வேணா டாடி மம்மி கூட போறோம், நீங்க வேணா சினிமாக்கு போங்க. டேய், ஹனிமூன்னா என்னன்னு ஐயோ சொன்னா கேள்றா. என் கூட ஐயோ விடுங்க, டைம் ஆகுது. ஆகட்டும். எல்லாரும் அவங்க கிளம்பிட்டாங்க, சொன்னா கேளுங்க. ஓ, கிளம்பட்டும். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் எல்லாம் யாருகிட்ட பறக்க கத்துக்கிட்டாங்க தெரியுமா? கேட்டா தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல்லுங்கடா. சும்மா சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காதீங்க. மம்மி டாடிய காணோம். உன் மம்மி டாடியே காணாமா? எங்கிட்ட கேட்டா நானும் உங்க கூட தான் இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? இங்கே தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க போய் பாத்துட்டு நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? நீங்களும் வர வர எனக்கு வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இது நல்லா இல்ல. போய் பாத்துட்டு வாங்க அங்கிள். என்னம்மா நீ மட்டும் வர, மாப்பிள்ளை எங்க? நீங்களே போய் பாத்துக்கோங்க மாமா. ஏன் நீ பார்க்க மாட்டியா? என்ன ஆளாளுக்கு என்னையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏய் மாப்பிள்ள, டேய் இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஆடிட்டு இருக்க நீ? ஹனிமூன் ட்ரிப்ப ஃபேமிலி ட்ரிப்ப மாத்தி சொதப்பிட்டு இப்ப ஆடுறான். அட என்ன மாம்சு, நீ எதுக்குடா என்ன லைட்டா கலையிற? பிடிக்க போறோம். இது ஒரு இது மகாப்ஸ், உடனே கிளம்பி போயிட போறோம், அவ்வளவுதானே. ஏய் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே, சும்மா கிடையாது, விடுறா. வாடா போயா. சரி நீ வா. லூசு பையனா.
தானியா நீ எல்லாம் ஏப்போ செய்ய மாட்டியா? ஏப்போ செய்யறதா? மித்ரமா இவன் பேசுறது பாத்தீங்களா? ஏப்போ செய்யறாங்களா? மம்மி இவகிட்ட சொல்லி வைங்க, சும்மா சும்மா வம்புக்கு இழுத்துட்டு இருக்கா. ஷோ என்ன நீ ஏன் இவ்ளோ சலிச்சுக்கிற விக்ரம்? அவ கிண்டல் பண்ணா நீயும் கிண்டல் பண்ணு. ஆனா தானியா நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர். சின்ன பையன் தானே விக்ரம். ஹனிமூன் போடான்னு ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணா இவன் குடும்பத்தோட ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இருக்கான். இவனை எல்லாம் என்ன பண்றது? என்னாச்சு மித்ரமா? மித்ரமா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு கட்டெரும்பு. சொல்லுங்க சார், ரூம் வேணுமா? ரூம் வேணும். ஏசியா நான் ஏசியா சார்? இப்போ ரூம் புக் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்க ரூம்க்கு ஆப்போசிட்ல எனக்கு ரூம் வேணும். அவைலபிள் இருக்கா மேடம்? பார்த்து செக் பண்ணி சொல்லுங்க. எஸ் சார். நீங்க இதுல டீடைல்ஸ் எழுதுங்க சார். ஓகே. ரூம் காஸ்ட் 3000 சார். இந்தாங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். ரூம் கீ. Thank you sir. Have a nice Thank day. you. ஸ்கூலுக்கு 3 days லீவு. 3 days லீவு. தானியா விக்ரம் பார்த்து விளையாடுங்க, விழுந்துற போறீங்க. நாங்களாம் விழ மாட்டோம் மம்மி. அங்கிள், இங்க சுத்தி பார்க்க என்னென்னலாம் இருக்கும்? உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு சொல்லுங்க, என்ன பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஓகே, ஜாலி ஜாலி. எனக்கும் ஜாலி ஜாலி சின்ன பசங்க மாதிரி குதிக்குது பாரு. ஏன் வாங்கு, உனக்கு வெக்கமா இல்ல? வைக்க பண்ணோம் குழந்தைங்க கிட்ட. ஆமா ஜாலியா இருக்கிற அளவுக்கு என்ன பேசிட்டு இருந்தீங்க? சும்மாயா எங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம் பேசிட்டு இருந்தோம். சரி சரி ஓகே, அதெல்லாம் அப்புறம் போலாம். குட்டீஸ் இப்போ ஒண்ணு பண்ணலாம். அங்கிளோட ரூம் இதை விட நல்ல பெருசா இருக்கு, பெட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. அங்க போய் ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு விளையாடலாமா? என்னடா போலாமா? போங்க, நாங்களாம் அங்க வர மாட்டோம். ஓ டே 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 ப்ளீஸ் டா செல்ல குட்டிகளா. என்னாச்சுங்க? உனக்கும் இந்த தடவை கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சுல? ஆமா கேட்டுச்சு. ஆனா வெளியில யாருமே காணல. ஒருவேளை பேயா இருக்குமோ? ஐயோ, சின்ன குழந்தை மாதிரி விளையாடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேனால பயமா? அதான் பக்கத்துல நான் இருக்கேன்ல, அப்புறம் பயப்படுறேன். மித்ரா உண்மையில உனக்கு பேனா பயமா? கொஞ்சம். கொஞ்சமா இல்ல கொஞ்சமா?
கிடைக்காத எதுவும் யாருக்கும் கிடைக்க கூடாது. உங்கள் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா. ஏய் யார் வா. என்னங்க வினய்? ஏய் யாரு? மித்ரா, யாரோ வேணுக்குனே பண்ண மாதிரி இருக்கு. நீ இரு, நான் போய் ரிசப்ஷன்ல என்னன்னு கேட்டு வரேன். இல்ல, நீ உள்ள போயிரு. போ போன்னு சொல்றேன்ல, போய் இரு. போ போ, நான் வரேன். பூட்டு. எங்க போனாரு இவரு? இன்னும் ஆளை காணோம். மித்ரா, இன்னைக்கு நான் உன்னை அடைய போறத எவனாலையும், ஏன் அந்த கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாது. வந்துட்டாரு. நீ எப்படி இங்க? நானேதான். அம்மா, நீ எப்படி இங்க வந்த? வினய், வினய், வினய்! ஏய், என்னடி வினை வினைன்ற? வினைலாம் வரமாட்டான். இனிமே நான் தான் உனக்கு. வினய், என்னடா பண்ண? ஐயோ வினய்! அவன் பிகினிங்ல இருந்தே எனக்கு ரொம்ப இழந்தல் கொடுத்துட்டு இருந்தான். அதான் கட்டை எடுத்து அவன் மண்டையில போட்டேன். இதோ ஆப்போசிட் ரூம்ல தான் அவனுடைய கையும் காலையும் கட்டி போட்டிருக்கேன். பாரு, சாவி. என்ன மித்ரா, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம போச்சுன்னு வருத்தப்படுறியா? அதுக்கு தான் மாமா நான் வந்திருக்கேன்ல. இப்ப மட்டும் ஒழுங்கா என் ஆசைக்கு நீ சம்மதிச்சா ஆப்போசிட்ல இருக்கிற புருஷனை உடனே ரிலீஸ் பண்ணிடுவேன். வா, கதவு சாத்து. யார் இந்நேரத்துக்கு? என்னடா இந்நேரத்துக்கு வந்துருப்போம்? மாப்பிள்ள, என்னாச்சு? மித்ரா ஆளாரா? என்னமாச்சு? மித்ரா, அழாத மித்ரா, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளு. போச்சு, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என்னடா சொல்ற? மித்ரா, நான் சொல்றது மட்டும் கேளு. பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றியா? என்னடா ஆச்சு? இருமா சொல்றேன். மித்ரா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? டேய் மாப்பிள்ள, என்னடா ஆச்சு? நிருமாம்சு சொல்ற ஏரியா. மித்ரா, நீங்க கொஞ்சம் இருந்து குழந்தைங்களை பாத்துக்கோ. நான் மாஸ் கூட போய் என்ன பண்ணலாம் பாத்துக்கோ. ஐயோ, சொல்றது மட்டும் கேளு. போ உட்கார். மித்ரா, இருவாரேன். டேய் மாப்பிள்ள, என்னடா? மாம்சு, பெரிய பிரச்சனை ஆச்சு. வா சொல்றேன். அட பாய. என்னன்னு சொல்லுடா. கதவு சாத்து.
என்னன்னு சொல்லுடா. மாப்பிள்ள இவன் எதுக்கிட்ட எங்க உட்காந்துட்டு இருக்கான்? செத்துட்டாயா? செத்துட்டானா? செத்துட்டானா? என்னடா சொல்ற? எப்படி ரத்தம்? எப்படிடா? என்னடா ஆச்சு? மாம்சே, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா? எனக்கு என்ன பண்றது தெரியலடா. எப்படிடா இவன் எதுக்கு? ஐயோ மாப்பிள்ள என்னடா பண்றது? மித்ரா வேற போலீஸ் அது இது சொல்லிட்டு இருக்காயா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? போலீஸ்க்குள்ள போக வேண்டாம். போலீஸ்க்கு வேண்டாம்டா. நான் தாரி பையன். ஏன்டா டேய் போய் தொலைஞ்சான்னு பார்த்தா எதுக்குடா வந்தான் இவன்? மாப்பிள்ள ஒன்று பண்ணலாம்டா. நம்ம இவனை இப்படியே எங்கேயாவது எடுத்துட்டு போய் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம்டா. ஐயோ மாம்சே, எப்படியா? எப்படின்னா மாப்பிள்ள இந்த பெட்ஷீட் இருக்குல்ல, இதில் இவனை அப்படியே சுற்றி எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஆத்துலையோ குளத்துலையோ தூக்கி போட்டுட்டு வந்துடலாம். சரி வருமாயா? சரி வருமானு கேட்ட நான் என்னடா சொல்றது? சரி பண்ணி அதாரி பையன் கணக்குறாங்க. இவனை எப்படி மக்களை தூக்கிச்சு போறது? தூக்கு மாப்பிள்ள. சரி சரி யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா மாப்பிள்ள. கன்ஃபார்ம் தூக்கு. யாரும் இல்லை. தூக்கு. புடி. ஒரு எக்ஸிடென்ட் பார்த்து போலாம். போ சீக்கிரமா மாம்சே, சீக்கிரமா ஆயா. மாம்சே, நீ என்ன பண்ற? மித்ராவை கூட்டு போய் கார்ல ஏறு, நான் பின்னாடி வந்துடுறேன். சரி, அந்த சூட்கேஸ் தான் கொடுங்க. குழந்தைங்களை கூட்டு போய் கார்ல ஏத்து. போ, பார்த்து போ. வா. சார் சொல்லுங்க சார். எங்களுக்கு அவசரமா ரூம் வெக்கேட் பண்ணோம். என்ன சார் 3 days புக் பண்ணிட்டு இப்போ உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல சார், ஊர்ல ஒரு டெத்து, ஸோ அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருக்கு. ஓகே சார், ஆனா 2 daysக்கான பேமெண்ட்டை ஃபுல் அட்டென்ட் பண்ண முடியாது சார். 50% தான் கொடுக்க முடியும். ஐயோ சார், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுக்கோங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, அழாத மித்ரா. நீ இவ்வளவு பதட்டமா இருக்கிறத முதல்ல யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் மாட்டிப்போம். தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலா இருங்க ப்ளீஸ். என்னால முடியலங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு மித்ரா, நீ பயந்தனா எல்லாரையும் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். பசங்க வேற கூட இருக்காங்க. தைரியமா வாயா, நாங்க தான் கூட இருக்கோம்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மித்ரா. செக் போஸ்ட் மட்டும் யா பார்த்துக்கலாம். மாட்டிக்க போறேன். லைட்டை போடுங்க. வண்டியோட டாக்குமெண்ட் எடுங்க. இருங்க சார், எடுக்கிறேன். இந்தாங்க சார். சரி, ஃபார்மல் செக்அப் தான். டிக்கி ஓபன் பண்ணுங்க.
சொல்றது கேக்குதா இல்லையா சார்? டிக்கி ஓபன் பண்ணுங்க. டிக்கி எதுக்கு? டிக்கில வெறும் லக்கேஜ் தான் சார். சார் உங்ககிட்ட தான் சொல்றேன், டிக்கி ஓபன் பண்ணுங்க. பண்றேன் சார். சார் இங்க வாயா. சார் அந்த கிட்னாப்பர் அக்யூஸ்ட் ஓஎம்ஆர்ல பிடிச்சிட்டாங்க. நம்மள வர சொல்றாங்க. ஓகே சார். ஃபேமிலியோட வந்துருக்கீங்களா? சரி நீங்க கிளம்புங்க. அந்த வண்டி அனுப்பிச்சிட்டு வாயா. ஓகே சார். மித்ரா அழாம வாயேன். நான் தான் சொல்றேன்ல, ஒன்னும் ஆகலல்ல. மாப்பிள இப்ப என்னடா பண்றது? வம்சு இங்க பாரு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நம்ம ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போவோம். அங்க போய் யோசிச்சுக்கலாம் என்ன பண்ணலான்னு. இங்க பாரியா, இந்த ரூட்ல எல்லாம் செக்கிங் இருந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னையா சொல்ற? ஆமா மாப்பிள, நான் சொல்றது கரெக்ட் தான். வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். சரி வம்சு போலாம். சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டேன். மித்ரா இப்ப எதுக்கு தேவையில்லாம சாரிலாம் கேக்குற? நான் மறுபடியும் சொல்றேன், உன் மேல எந்த தப்புமே இல்லை. இல்லங்க, என்ன இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இது மன்னிக்க முடியாத குற்றங்க. இந்த பாவத்தை நான் எப்படிங்க காலம் போற சுமக்க போறேன்? ஐயோ, இந்த கடவுள் ஏன் தலையில மட்டும் இப்படி எல்லாம் எழுதிருக்கான்னு தெரியலையே. மித்ரா இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல, ஒரு பாவம் இல்ல. சொன்னா கேள மித்ரா. உன்னை கடிக்க வந்த பாம்பனி அடிச்சிருக்க, செத்துருச்சு. இதுல உன் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு? நான் சொல்றது கொஞ்சம் கேளு, என்ன நம்பு. நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் அவன் ஒன்னும் நல்லவன் இல்ல மித்ரா. நீ மட்டும் அவனை அப்படியே விட்டுருந்தா அவன் உன் வாழ்க்கையை சீரழிச்சு என்னையும் கொன்றுப்பான் மித்ரா. என்னதான் இருந்தாலும் கொலைங்கிறது பாவம் தானே, அதுவும் ஏன் கையால. ஐயோ, இத நான் போய் பண்ணிட்டேனே ஆண்டவா. இனி சாகுற வரைக்கும் ஒரு கொலைகாரியா தான் வாழணும். ஐயோ இல்ல மித்ரா, அவன் தப்பானவன், கிரிமினல், கொலைகாரன். அவன் நம்ம கெடுதல் பண்ணணும்னு நினைச்சான். அவன் கிட்ட நீ நம்மள காப்பாத்திருக்க. இது நல்ல விஷயம் தானே மித்ரா. நீ உன் கடமையை செஞ்சிருக்க மித்ரா. உன்னையும் நம்ம குடும்பத்தையும் அவன்கிட்ட காப்பாத்திருக்க மித்ரா. இதுக்காக நீ கவலை பண்ணணும் எந்த அவசியமே இல்லை. நான் மித்ரா, நான் இங்க இருக்கேன். நீ காஃபி எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க? சாரிங்க. என்ன தானியா நீ மட்டும் வர? விக்ரம் எங்க? அவன் தூங்குறான் மித்ராமா. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் பாக்குறேன். இந்த காஃபி எடுத்துக்கோ. தானியா, விக்ரம்க்கு என்னாச்சு? நேத்து நைட்டு நல்லா தானே இருந்தான். தெரியல அங்கிள். நான் போய் விக்ரம். என்ன மித்ராமா, காஃபில ஒரே உப்பா இருக்கு. உப்பா? ஆமா மித்ரா, வாயில வைக்க முடியல, அவ்வளவு சால்ட்டா இருக்கு. குடிக்காத. ஐயோ சாரிங்க தானியா, சாரிமா. நான் சுகருக்கு பதிலா சால்ட் போட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். கூட ஐயோ சாரி, சாரிங்க. மித்ரா ரிலாக்ஸ். ஏன் இதுக்கு நீ இவ்வளவு பதட்டமாகற? கொஞ்சம் பொறுமையா இரு, காஃபி தானே. இல்ல, நான் வேற காஃபி எடுத்துட்டு வரேன். மித்ராமா, தானியா வா, போய் சாப்பிடலாம் வா.
என்ன என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? வா, டைம் ஆகுது. மித்ராமா இப்பதானே சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? ஆமா, நீங்க தானே கொடுத்தீங்க 2 இட்லி. ஆமால. ஐயோ, நான் ஏதோ ஞாபகம் மறதியா இருந்துட்டேன். நான் போய் உன் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். தனியா விக்ரம் ஸ்கூலுக்கு வரல? இல்ல அங்கிள், அவனுக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. அதனால மித்ராமா அவனை வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்க. ஓஹோ. மித்ராமா, இது ஏன் பேக் இல்ல, விக்ரம் பேக். இதையே நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்தீங்க? அப்படியா? ஐயோ சாரி. பரவாயில்ல விடுங்க, நான் போய் என்னோட பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன். மித்ராமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீ 1000 சமாதானம் சொல்லிக்கோ, ஆனா நீ செஞ்சது சரியாயிராது. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? உன்னை கடிக்க வந்தா நீ அடிச்சு கொண்டுருவியா? அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? செஞ்சதும் செஞ்சுட்டு அது நாய் தான் அசால்ட்டா சொல்ற? அது மிருகம் தான், உன்னை கடிச்சதுதான். அதுக்காக கொல்லுவியா? இல்ல இல்ல, இத நான் சும்மாவே விட மாட்டேன். சும்மா விட மாட்டேயா? அது என் வீட்டு நாய். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வந்து சொல்லணும். நீயா சட்டத்தை கையில் எடுக்க கூடாது. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகணையா? நீ நல்லாவே இருக்க மாட்டியா? நல்லாவே இருக்க மாட்ட. உன்னை நல்லாவே இருக்க விட மாட்டேன். டேய், நீ இப்ப வந்து சாரி சொன்னா போன உயிர் திரும்பி வந்துருமா? வராதுல்ல. சின்னதோ பெருசோ, போனதோ ஒரு உயிர். ஒரு உயிரை கொன்னுட்டு அப்படியெல்லாம் யாரும் நிம்மதியா இருந்துட முடியாது. கோயில் வாசல் வச்சு சொல்றடா, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீர்வடா. தீர்வடா, அனுபவிச்சே தீர்வதி. ரொம்ப நன்றி சாமி. குழப்பத்தோட இருந்த எனக்கு ஒரு வழியை காட்டிட்டேன். நான் செஞ்சது சரியா தப்பாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. முதல்ல நான் குற்றத்தை ஒத்துக்கணும். இதனால நான் அசிங்கப்பட்டு குற்றவாளியானா கூட பரவாயில்ல. நானே போய் சரண்டர் ஆகிறேன். அட, என்ன இந்த பொண்ணு புருஷன் வரத்துக்குள்ள அவ பாட்டுக்கு தானா போய்கிட்டு இருக்கா? எங்க போனாலே தெரியலையே. மித்ரா, தம்பி, உன் சம்சாரத்தையா தேடுற? ஆமாக்கா. அந்த பொண்ணு இப்பதான் கண்ணை கசக்கிட்டு இந்த பக்கமா வேகமா போறாப்பா. கண்ணை கசக்கிட்டு போனாளா? அக்கா, இந்த பக்கம் தானக்கா? இந்த பக்கம் தான்ப்பா போனா. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. மித்ரா, சொல்லுங்க. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? விக்ரமுக்காகவும் தானியாக்காகவும் எல்லாத்தையுமே மறந்துட்டு சகஜமா இருக்கணும் மித்ரா. நீ இப்படியே இருந்தா அவங்க 2 பேரும் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. உனக்கு இது புரியுதா இல்லையா? நடந்ததெல்லாம் மறந்துரு. கடவுள் எதுக்கு நமக்கு மறக்கிற சக்தியை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன்? இது மாதிரி கெட்ட விஷயங்களை மறக்கிறதுக்கு தான். உன் சூழ்நிலை என்னன்னு புரியுது மித்ரா, கஷ்டம்தான். ஆனா எனக்காக கொஞ்சம் முயற்சி பண்ண ப்ளீஸ். சரிங்க. குட். இதுதான் என் பொண்டாட்டி மித்ரா. இதே மாதிரி எப்பவுமே நீ சிரிச்சுட்டே இருக்கணும் மித்ரா. சரி, நேரம் ஆகுது. கேக் கட் பண்ணிடுறீங்களா? ஆமா ஆமா, சீக்கிரம் கேக்க கட் பண்ணிடுவோம். அன்புக்கும் மாயாவுக்கும் நிறைய வேலை இருக்கும்.
அதான பார்த்தேன். கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டாரே. ஹலோ சார். எஸ் சார். அன்பு, ஒரு கேஸ் விஷயமா பேசணும். உடனே கமிஷனர் ஆஃபீஸ் வாங்க. கண்டிப்பா வர்றேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். என்னையவே கொலை பண்ணில நீ. உன்னை விட மாட்டேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். உன்னை எப்படி இருந்தாலும் அடைஞ்சே தீருவேன். என்ன விட்டுரு, உனக்கு கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் என்ன விட்டுரு. Excuse me, sir. May I come in? எஸ், கம் இன். சார் வாங்க அன்பு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் அன்பு. சொல்லுங்க சார். கோயமுத்தூர்ல ஒரு முக்கியமான பிசினஸ் மேன், விஐபி, பேர் கார்த்திக், சில கிரிமினல் விஷயங்கள்ல ஈடுபட்டு சிக்கி அரெஸ்ட் ஆகி தண்டனை கைதியா ஜெயில இருந்தான். அவனுக்கு குணான்னு ஒரு கூட்டாளி இருந்தான். 2 பேரும் வேற சில கேசுகள்ல சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கான இன்வெஸ்டிகேஷனும் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டான். கார்த்தியா இல்ல குணாவா சார்? கார்த்தி தான் அன்பு. நம்ம ஆளுங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவனை ட்ரேஸ் பண்ண முடியல. அவன் எப்படி தப்பிச்சா, எங்க போனான்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அப்படியா? அந்த கார்த்தி எங்க போனா, என்ன பண்றான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அன்பு. அந்த கார்த்தி ஆள் கொஞ்சம் டேஞ்சர். நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலும் அவன் வெளிநாடு தப்பிச்சு போயிடுவான். அப்புறம் கடைசி வரைக்கும் நம்ம அவனை பிடிக்கவே முடியாம போயிடும். புரியுது சார். நான் பர்சனலா இந்த கேஸ நீங்க டீல் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூர் சார். அந்த கார்த்தி ஒரு கல்யாணமான பொண்ண வலுக்கட்டாயமா கடத்தி கல்யாணம் பண்ண பாத்திருக்கான். அந்த கேஸ்ல தான் வரஸ்டானா. ஆனா கிணறு வெட்ட பூதங்கலம்ன கதையா அதுக்கப்புறம் அவனை பத்தி நிறைய விவரங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. சோ அவனை பிடிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவு சீக்கிரம் பிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அன்பு. கார்த்தி அரெஸ்ட் பண்ணி நீங்க இங்க கொண்டு வரலாம். இந்தாங்க, இது அவன் சம்பந்தப்பட்ட ஃபைல். கண்டிப்பா சார். இனிமே இந்த கேஸ் என்னோட பொறுப்பு. அந்த கார்த்திக்கு என்ன ஆச்சு, இப்ப எங்க இருக்கான், இப்படி எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கிறேன் சார். இன்னும் அந்த ஆண்டவன் எத்தனை துன்பத்தை எனக்கு வச்சிருக்கான்னு தெரியல. சரி விடுமா, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. மித்ரா, எனக்கு தான் தானிய நடப்பாவே இருக்கு. கொஞ்சம் அவ பக்கத்துல இருந்தா போன் அவ கையில குடுக்கறியா? தானியா ஸ்கூலுக்கு போயிட்டாமா?
ஓ ஆமால்ல, நான் ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல போன் பண்ணி உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல. சரி மித்ரா, அவ நல்லா இருக்கால்ல? நல்லா இருக்காமா? அது சரி, உன் கூட இருந்தா அவ நல்லாதான் இருப்பா. நீ பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்ப, வளர்த்து எடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் தான் யாருமே இல்லாதவளா ஆயிட்டேன். மித்ரா, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஐயோ இல்லம்மா, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அதான். நீங்க சொல்லுங்கம்மா. என்னத்தேனுமா சொல்ல, இந்த பாவி பைய தானியா வாழ்க்கைக்காவது ஒரு தடவை யோசிச்சு பார்த்தானம்மா? இப்படி தாயில்லா பிள்ளைய, தகப்பம் இல்லாத பிள்ளைய வளர விட்டுட்டான் பாத்தியாம்மா? அத நினைக்கதான் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது மித்ரா. என்னன்னே தெரியலம்மா, 2 நாளா எனக்கு மனசே சரியில்லை. ஏதோ சொல்ல முடியாத ஒரு துக்கம் என் மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல. கார்த்தி ஏதோ ஆபத்துல இருக்கான்னு காந்திமதி அம்மாவுக்கு தோணி இருக்கு. அதாம்மா, உன்கிட்ட பேசினாலாவது கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு உன்னை கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா. நீயும் 6-7 வருஷமா இந்த வீட்டுல தானே இருந்த. நான் இவனை இப்படி கேடுகட்டவன வளர்க்கிற ஆளாம்மா? நீயே சொல்லு. அவன் நல்ல மாதிரியே இத்தனை வருஷமா இருந்திருக்கானேம்மா. இந்த பய புத்தி இப்படி சாக்கடையா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. ஏன் பிள்ளையா இப்படின்னு யோசிச்சு என் பெத்த வயிறு பத்தி எரியுதும்மா. ஓடி ஓடி நான் எத்தனை ஊர் சாமியை கும்பிட்டுருப்பேன். ஒரு கடவுளுக்கு கூடவா அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு தோணல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சண்டாள பாதக என்னமோ ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டானா. போலீஸ் எல்லாம் அவனை தேடிட்டு இருக்காங்களாம். அவன் உன்னைதான் தேடி வந்தான மித்ரா? இல்லம்மா, இங்க எதுவும் வரலமா. அவன் வருவான், கண்டிப்பா வருவான். உன்னை அவன் நிம்மதியாவே வாழ விட மாட்டான். மித்ரா, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. இப்படியே அழுதுட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? டேய் மாப்ள, கொஞ்சம் பொறுமையாடுறா. அவளோட நிலைமை புரியும், நீயும் கத்துன எப்படி? மாம்சே, நீ கொஞ்சம் சுமாரியா? இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மித்ரா, சொல்லு மித்ரா, நீ இப்படியே அழுதுட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் சொல்லு. இப்போதைக்கு தேவையில்லாம நீ போலீஸ் ஸ்டேஷன் போன. மித்ரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க பாரு மித்ரா, இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாயை திறந்து பதில் சொல்ல போறியா இல்லையா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன, ரொம்ப ஈஸியா நடந்ததெல்லாம் மறந்துரு, நார்மலாரு, அழாத, கோவப்படாதன்னு சொல்லுவீங்க. எனக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். கொலை பண்ணிருக்கேன். இந்த கையால நான் ஒரு உயிரை எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு அம்மாக்கு பையன் இல்லாம பண்ணிருக்கேன், ஒரு குழந்தைக்கு தகப்பன் இல்லாம பண்ணிருக்கேன். இதெல்லாம் நினைக்க நினைக்க என் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது வினய். என்னால நிம்மதியா இருக்க முடியல. அதுக்கு நீ இப்ப போய் சரண்டர் ஆயிட்டனா உன்னோட குற்ற உணர்ச்சி போயிடுமா? ஜெயிலுக்கு போய் நிம்மதியா உட்காந்துடணும். சொல்லு மித்ரா, அதானே உனக்கு வேணும்? அதானே இப்படி போலீஸ்ல போய் எல்லா உண்மையை சொல்லி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி தண்டனை ஏத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டு இருக்கியா? மித்ரா, இந்த குடும்பமே சீரழிச்சு போயிடும் மித்ரா. மீடியா, பேப்பர் எல்லாத்துலயுமே நம்ம கதை தான் ஓடும். அதெல்லாம் கூட விட்டுரு. இதெல்லாம் நீ ஒரு நல்லவனுக்கு செஞ்சா கூட பரவாயில்ல. ஒரு கிரிமினல், கேடுகட்ட பொறுக்கி. ஏன் மித்ரா, அவனுக்காக நீ வாழ்க்கை பூரா கொலகாரிங்கிற பட்டத்தோட இருக்க போறியா? வெளியில நம்ம பையன் விக்ரம் கொலகாரியோட பையங்கிற பட்டத்தோட தெரியணுமா? சொல்லு மித்ரா. தானியாவை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா மித்ரா? அவங்க அப்பா கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உன்னை நம்பிதான் வந்துச்சு. இப்ப
இப்போ அவங்க அப்பா உன் கையால தான் செத்துட்டான்னு தெரிஞ்சா அந்த குழந்தையோட மனசு எவ்வளவு பாடுபடும். அதை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா மித்ரா? மித்ரா, உனக்கு குற்ற உணர்ச்சி வர்றதெல்லாம் சரிதான். மனுஷனா பிறந்தா அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே எடுத்து கௌத்தம்லாம் செய்ய முடியாது. இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆனன்னு வச்சுக்கோ, ஒன்ன மட்டும் இல்ல இந்த தப்பா மறைச்சதுக்காக என்ன இதோ நிக்கிறாரு இந்த ஆளு செத்த உள்ள போடுவாங்க. அப்புறம் நம்ம பசங்க விக்ரம் தானியா நடு தெருல திரிவாங்க. அது உனக்கு சந்தோஷமா? சொல்லு மித்ரா, இதுக்கெல்லாம் நீ எனக்கு பதில் சொல்லிட்டு நீ போய் தாராளமா போலீஸ்ல சரண்டர் ஆகு. உண்மையா சொல்றான். எனக்கு தெரியாது சார், என்ன விட்டுருக்க சார். இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். இந்த அடிக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல. நம்ம பேட்டர்ல ஆரம்பிச்சலாம் சார். பொறுமையா அறியா, அவனுக்கு என்ன அறிவு இருக்காதுன்னு நினைக்கிறியா? அந்த கார்த்தி பண்ண தப்புக்கு உடந்தையா இவன் தானே ஜெயில இருந்துட்டு வந்திருக்கான். இப்ப அவன் தப்பிச்சு போய் ஜாலியா இருக்கான். நாம மாட்டிக்கிட்டோமேன்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டானா என்ன? தோணும், கண்டிப்பா தோணும். அப்படி தோணலன்னு வையன். ஏயா, நீ ஏதோ நம்ம பேட்டர்ன் சொன்னியே, அது என்னது? அத கொஞ்சம் சொல்ல, மறந்தே போச்சு. சார் அது ஒண்ணு இல்ல சார். இவன் ஃப்ரெண்டு கார்த்தி தப்பிச்ச மாதிரி இவனும் தப்பிக்க பாப்பான். வழக்கம் போல நாமளும் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவோம். என்ன, நாம காலில் தான் சுட பார்ப்போம். ஆனா இவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவான். குண்டு வேற இடத்துல பட்டுரும். அவ்வளவுதான் சார். ஹலோ, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ இவனை நல்லா விசாரிங்க பாப்போம். ஏய், கடைசியா கேக்குறோம், உன் ஃப்ரெண்டு கார்த்தி எங்க போயிருக்கான், என்ன பிளான்னு உண்மையெல்லாம் நீ சொல்லிட்டீங்கன்னா உன்னை உயிரோட விடுவோம். இல்லன்னா அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்ன விட்டுருக்க சார். நான் சொல்லிடுறேன் சார், உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். அடிக்காதீங்க சார். இது நல்ல பிள்ளைக்காக. ஏண்டா டேய், இவ்வளவு அடி வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. சொல்லு. நானும் கார்த்திக்கும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் சார் தப்பிச்சோம். அதுதான் சார் உண்மை. அது இருக்கட்டும், எதுக்கு தப்பிச்சீங்க? இப்ப கார்த்தி எங்க இருக்கான் அத சொல்லு. அவன் மித்ராவை தேடி போயிருக்கான் சார். மித்ராவா? ஆமா சார். ஜெயில இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம நாங்க இதுவரைக்கும் பண்ணது எல்லா தப்புமே மித்ரா, என்ன மித்ரா பயமா இருக்கா? அந்த குணா எல்லா உண்மையும் சொல்லிட்டான் போலங்க. அதான் நம்மள தேடி போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏய், குணாவுக்குலாம் என்ன தெரியும்? இல்லங்க, அவன் கார்த்தி கிட்ட ரொம்ப க்ளோஸ். கண்டிப்பா அவன் கிட்ட நம்மள தேடி போறதா கார்த்தி சொல்லிருப்பாங்க. அந்த குணா போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பான். திடீர்னு காணாம போனவன் நம்மள தேடிதான் வந்திருப்பாங்க. சந்தேகம் வந்திருக்கோம். ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே நம்மள விடவே மாட்டாங்க. நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்னமோ நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தோணுதுங்க. மித்ரா, நீ தான் தேவையில்லாம பயப்படுற. அப்படிலாம் எதுவுமே ஆகாது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ், நீ கொஞ்சம் கவலை விட்டு, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, எனக்கு ஒரே பயமா இருக்கு. டேய், என்னடா மாப்பிள்ள பாத்துக்கலாங்கிற ஒரு விஷயமும் நடக்கிறது பார்த்தா உடம்பெல்லாம் கட கடா நடுங்குதுடா. இப்ப பாரு, எவனோ ஒருத்த அன்புன்னு ஏஎஸ்பி வந்து விசாரிச்சுட்டு போறான். டேய் மாப்பிள்ள, நம்ம இவ்வளவு அசால்ட்டா இருக்கக்கூடாதுடா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா மாப்பிள்ள.
ஐயோ மாம்சு, நீங்க 2 பேரும் இது இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் புலம்புறதை நிறுத்துங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க 2 பேரும் தைரியமா இருங்க. சார், அந்த ஆள் சொல்றதை நீங்க நம்புறீங்களா சார்? யார கேக்குறேன்? அதான் சார், அந்த வினய். அவங்க சொன்னதை நீ நம்பலையா? ஆஹா, இல்ல சார். நம்ம போய் கேஷுவலா விசாரிச்சதுக்கே அந்த ஆளு பதட்டமாகறான். அது சாதாரண போலீஸை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் பயம் வரும்ல. ஒருவேளை அந்த பயமா கூட இருக்கு சார். அது எனக்கு என்னமோ அப்படி தோணல சார். ஏன்னா பயப்படுறதுக்கு அவங்க என்ன சாதாரணமான ஆளா சார்? பெரிய பணக்காரங்க சார். கார்த்திகை புடிச்சு கொடுத்ததே அவங்க தான் சார். அவங்க மேல தப்பு இல்லைன்னா ஒண்ணு போலீஸ்க்கு அவங்க கோஆபரேட் பண்ணணும், இல்லாட்டி கார்த்திகால எங்களுக்கு ஆபத்து இருக்கு, நீங்க எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லணும் சார். அவங்க ரெண்டுமே பண்ணலையே சார். உங்களுக்கு என்ன தோணுது சார்? எனக்கும் அப்படிதான் தோணுது. சொல்லுங்க கிஷோர் சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொன்னீங்கல்ல, செக் பண்ணி பார்த்ததுல அந்த கார்த்திக் பையன் ஆர்எஸ்புரம் 1 இருக்குல்ல சார், அங்கிருந்து ஒரு மினி லாரியில ஏறி எஸ்கேப் ஆயிருக்கான் சார். எந்த சம்பந்தமும் இல்ல சார். லெஃப்ட் கேட்டாரு கொடுத்தேன், அவ்வளவுதான் சார். உண்மையாவா? அம்மா சத்தியமா யாருன்னே தெரியாது சார். பேர் கூட கேட்கல. அவசரமா சென்னை போகணும்னு சொன்னாரு, பணம் கொடுத்தாரு, அதான் ஏத்திட்டு வந்தேன் சார். ஓ, அப்போ பணம் கொடுத்தா யார வேணா ஏத்திட்டு வந்துருவீங்களா? இவன் யார் தெரியுமா? ஜெயில இருந்து தப்பிச்ச ஒரு கைதி, அக்யூஸ்ட். ஐயோ சார், எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா நான் ஏத்திருக்கவே மாட்டேன் சார். என் ஓனருக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சரி, இவனை எங்க இறக்கி விட்டீங்க? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். முதல்ல அவசரமா சென்னை போகணும்னு சொன்னாரு சார். அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, மகாபலிபுரம் போகணும்னு சொன்னாரு சார். அங்க ராஜுன்னு ஒரு ரெசார்ட் ஒன்னு இருக்கு சார். அந்த ரெசார்ட் வாசல்ல நிறுத்த சொல்லி இறங்கி உள்ள போயிட்டார் சார். உள்ள போற வரைக்கும் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் சார். அதுக்கு மேல எதுவும் தெரியாது சார். சரி, நீங்க போங்க. தேங்க்யூ சார். சார், என் ஓனருக்கு மட்டும் தெரிய வேண்டாம் சார். அப்புறம் என்னை வேலையை விட்டே தூக்கிடுவார் சார். தெரியாது, நீங்க போங்க. ரொம்ப நன்றி சார். கார்த்திக் வினய் குடும்பத்தை கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸ்ல ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆயிருக்கான். அடுத்து கண்டிஷன் பெயில்ல வெளியே வந்திருக்கான். வெளியில வந்ததும் நேரா சென்னைக்கு வினய் வீட்டுக்கு தான் மித்ராவை பார்க்க போயிருக்கான். அப்போ கார்த்தியோட பொண்ணு மித்ராவோட பாதுகாப்புல இருந்திருக்கா. குழந்தைய பார்க்க போயிருக்கலாம்னு யோசிச்சாலும் அடுத்த 2 நாள்ல மித்ராவை கடத்தி கோயம்புத்தூருக்கு கொண்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்திருக்கான். அந்த கேஸ்ல மறுபடியும் பெயில்ல வர முடியாதபடிக்கு ஜெயிலுக்கு போயிருக்கான். வேற வழியே இல்லாம மித்ரா மேல இருக்கிற ஆசையையும் வினய் மேல இருக்கிற வன்மத்தையும் தீர்த்துக்க பிளான் பண்ணி தப்பிச்சிருக்கான். அப்போ நேரா அவன் அந்த பொண்ணை தேடிதானே போயிருக்கணும். வேற எங்கேயும் போக வாய்ப்பு இல்லையே. ஒருவேளை நம்மள தசை திருப்பறதுக்காக குணா போய் சொல்றானா? அவங்க 2 பேருக்கும் வேற சில கேஸ்லயும் சம்பந்தம் இருக்கிறதா கமிஷனர் சொல்றாரு. நம்மள அந்த பொண்ணை நோக்கி டைவர்ட் பண்ணி விட்டுட்டு வேற எதுவும் பெருசா பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார், குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருங்க. சொல்லுங்க, நீங்க தான் ராஜாவா? ஆமா சார். ஆமா, எவ்வளவு நாளா அந்த ரெசார்ட்ல ஒர்க் பண்றீங்க? ஒரு 4 வருஷமா இருக்கேன் சார். சார், ஏதாவது பிரச்சனையா? எங்க ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு சார். ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்க எதுக்கு வர சொன்னு தெரியாதா? தெரியாது சார். கால் பண்ணி என்ன ஏஎஸ்பி வீட்டுக்கு போக சொன்னாங்க. போகும்போது ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போக சொன்னாங்க. அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். நாங்க எல்லாமே ரூல்ஸ் படி தான் பண்றோம். எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஓனர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இல்லீகலா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு
கண்டிஷனா சொல்லித்தான் என்னை வேலைக்கே சேர்த்தாங்க சார். நானும் அப்படித்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏதாவது பிரச்சனையா சார்? ஓகே, கூல் கூல். நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே. இல்ல சார், திடீர்னு வர சொல்லிருக்கீங்க. என்னமோ ஏதோன்னு ஒரு பயம்தான் சார். சரி, உங்க ரெசார்ட்ல 10ஆம் தேதி கார்த்திக்னு ஒருத்தர் ரூம் புக் பண்ணாரா? சார் பார்த்து சொல்றேன் சார். பாருங்க. சார் ஆமா சார், 10th அன்னைக்கு புக் பண்ணிருக்காரு. ஆமா, எத்தனை நாளைக்கு புக் பண்ணாரு? வெக்கேட் பண்ணிட்டாரா? இல்ல சார், இன்னும் வெக்கேட் பண்ணல சார். ஆளு ரூம்ல தான் இருக்காரா? அது தெரியலங்க சார். வந்த அன்னைக்கு தான் நான் பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் நான் பாக்குறப்பெல்லாம் ரூம் லாக்ல தான் சார் இருந்தது. என்கிட்ட கீ கொடுக்கல சார். அதனால என்னாச்சுன்னு தெரியல சார். என்ன அசால்ட்டா சொல்றீங்க? ஒரு கெஸ்ட் வந்து 2 நாள் ஆகுது, நீங்க ஆளை பார்க்கவே இல்ல. ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்களா? அப்படியே விட்டுருவீங்களா? என்னம்மா, நீ பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கியா? நீ பண்ணது மகா தப்பு. உன்னை நோக்கி ஆபத்து வந்துட்டு இருக்குமா? நீ தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. சாமி, நான் மறக்கல சாமி, நான் மறக்கல. ஆனா அதே சமயத்துல எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாமி. என் உயிரை கொடுத்தாவது நான் செஞ்சு முடிக்கிறேன். தப்புக்கு தான் பரிகாரம் இருக்கு, பாவத்துக்கு இல்ல. நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன் காலை சுத்தின பாம்பு மாதிரி உன்னை தொடர்ந்துகிட்டே தான் வரும். அப்போ இதுல இருந்து மீளவே முடியாதா சாமி? உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுத்தானே ஆகணும். நீ போ, எல்லாம் எழுதினபடி தானே நடக்கும். அத உன்னாலையும் மாத்த முடியாது, என்னாலையும் மாத்த முடியாது. அத பத்தி நீங்க இனிமே கவலைப்பட தேவையில்லை. ஆனா நீங்க என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். ஷுவர் மாயா, நான் இப்ப உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மை. கடைசியா அவனை கோயம்புத்தூர்ல என் ஒய்ஃபை கிட்னாப் பண்ணி வச்சிருக்க போது தான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அவன் ஜெயில இருந்து எப்படி எஸ்கேப் ஆன விஷயமே போலீஸ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். உங்க ஒய்ஃப் இருக்காங்களா சார்? நான் உங்களை மீட் பண்ணலாமா? அவங்க கிட்டயும் பேசிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருக்கும். இல்ல, இப்போ உங்க வீட்டுல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. பாவம், இந்த விஷயத்துல அவங்க தான் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தோ வந்துட்டாங்க. மித்ரா வா. மித்ரா, இவங்க தான் மாயா. நம்ம லாயர் நாராயண் சார் இருக்கார்ல, அவர் ரெஃபர் பண்ண லாயர். இந்த கார்த்திகோட கேஸ் விஷயமா இவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. மாயா, இவங்க தான் என்னோட ஒய்ஃப் மித்ரா. ஹலோ மித்ரா. மித்ரா உட்காரு. இல்ல, அதெல்லாம் வேண்டாங்க. மித்ரா, இப்பதான் சார் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த இதோட என்கிட்ட விட்டுருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்புறம் மித்ரா, ஒரே ஒரு क्वेश्चन. கார்த்திக் லாஸ்ட் 2-3 டேஸ்ல உங்களுக்கு கால் எதுவும் பண்ணலையா? இல்ல. என்ன ஏஎஸ்பி சார், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு இப்படி தேவையில்லாம அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இப்படி போலீஸ் அடிக்கடி வீட்டுக்கு வரத பார்த்தாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதா? மிஸ்டர் வினய், ஜெயில இருந்து தப்பிச்ச தொழிலதிபர் கார்த்திக், அவர் காணாம போன கேஸ்ல எங்க டிபார்ட்மெண்ட் உங்களை சந்தேகப்படுது. அது சம்பந்தமா உங்களை ஸ்பெஷலா இன்டர்கிரேட் பண்றதுக்காக கோர்ட் கொடுத்துருக்கிற பெர்மிஷன் லெட்டர்.
வினய், உங்களுக்கு 5 நிமிஷம் டைம். அதுக்குள்ள நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் என் கூட கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா நல்லது. இல்ல இதுக்கு மேலேயும் பிரஸ்டீஜ், இமேஜ், ரெப்புடேஷன் பேசுனீங்கன்னா அதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. வெயிட் பண்ணுங்க, இதோ வரேன். பாவம் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னோட கிளைண்ட் வினயும் அவரோட ஒய்ஃப் மித்ராவையும் 2 பேரையும் நீங்க விசாரணைங்கிற பேர்ல கூப்பிடக்கூடாது. அதுக்காக நான் கோர்ட்ல வாங்கியிருக்க ஸ்டே ஆர்டர் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் இது. அதாவது முன்ஜாமீன். இந்தாங்க, புடிங்க. மேடம், நானும் ஒன்றும் சும்மா வரல. கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் என்னை டியூட்டியை செய்ய விடுங்க. சார், நீங்க பெர்மிஷன் வாங்கினது நேத்து, நான் ஸ்டே ஆர்டர் வாங்கினது இன்னைக்கு. சோ இப்போ ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் வாங்கினது. ப்ளீஸ் கிளம்புறீங்களா? சார், நீங்க உள்ள போங்க. மித்ரா, நீங்களும் இனிமே நீங்க யார் வந்து விசாரிச்சாலும் ஏன் அனுமதி இல்லாம நீங்க 2 பேரும் பதில் சொல்ல வேண்டாம். உள்ள போங்க சார். சார் போங்க சார். மித்ரா, போலாம். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அன்பு. எப்படி இருக்கீங்க? சென்னையில எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் குட் சார். போன விஷயம் என்னாச்சு அன்பு? ஒரு அப்டேட் இல்ல. ஏதாவது துப்பு கிடைச்சதா இல்லையா? எப்ப நீங்க கார்த்தியை பிடிக்க போறீங்க? சார், நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் சார். கூடிய சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சிடலாம். என்ன அன்பு, உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ட்ராக் ரெக்கார்டுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த கேஸ நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க என்னடான்னா ஆர்டினரி போலீஸ் மாதிரி புடிச்சிருவேன், கூடிய சீக்கிரம் புடிச்சிருவேன்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து இந்த பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்பு. சார், சாரி சார். சாரி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கேஸ் சீக்கிரமே முடியணும். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ முடிக்கணும். இப்பவே அவனோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு லீகலா ஒரு க்ளோசர் தேவைப்படுது. நான் உங்களுக்கு என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அன்பு? நீங்க இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க. இந்த கேஸால எல்லா பிரஷரும் எனக்கு தான். இந்த கேஸ்ல எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சார், புரியுது சார். சீக்கிரம் முடிச்சிடுறேன். சரி அன்பு, நான் உங்களுக்கு கால் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. எனக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் தேவையில்லை. எனக்கு ரிசல்ட் தான் வேணும். ஓகே? ஷூர் சார்.